திரை விமர்சனம் நிகழ்வில் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்குறோம். என்ன சீரியல்னே புரியல. இப்போ எல்லாருமே நெகட்டிவ் கேரக்டர் எடுத்து அதில் பேர் வாங்குற மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இந்த புஷ்பாவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கதாபாத்திரம், ஆனால் அதான் கதாநாயகர் மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் கேங்ஸ்டர் தான். அதுவும் இத்தனை வருஷம் அவர் நடித்தே இருப்பாருங்க. தீனாவிலேருந்து தலை அப்படின்னு. அதுவும் முதல் குரல் பதிவே பார்த்தீங்கன்னா மகாநதி சங்கர் தான் பேசுகிறார். ஏன்னா அவர் தான் முதல்ல தீனா படத்தில் அஜித்குமாருக்கு வந்து தலை நீ ஆடு தலை அப்படின்னு தொடங்கி வச்சது. இன்றைக்கி வரைக்கும் அப்படியே ஒரு 25 வருஷமாக அப்படி தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்குன்னு சொல்கிறத விட அஜித் ரசிகர்களுக்கு விருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாசான சீனு ரசிகர்களுக்காகவே நிறைய வச்சுருக்கிறாங்க. பொதுமக்களாக போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அஜித் ரசிகரை நம்ம தளபதியில் இப்படியெல்லாம் அட 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பொண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரொம்ப நேர்மையாக தானாக சரணடைஞ்சு ரொம்ப வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் இவரோட மகனை வந்து சிக்க வச்சுறாங்க போதை வழக்கில். அப்போ எப்படி இவர் வெளியே வந்து மகனை மீட்டு கொண்டு வந்தார், இதுதான் கதை. இதுக்கு திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வில்லனா அதுவும் டபுள் கேரக்டர் மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு கூட பார்த்தீங்கன்னா கற்பனை வறட்சியாக இல்லை என்னன்னு தெரியல, ரீமிக்ஸ் படத்துக்கு வந்த மாதிரியே இருக்குது. இவர் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற இதை வந்து இந்த ஆர்ட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. சிம்ரான் வராங்க, திடீர்னு வாலி படத்து சீனை ஞாபகப்படுத்துகிறாங்க. மொத்தத்தில் அஜித் படத்தை எல்லாம் ஒரு ரீகேப் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு ஆக்ஷன் விரும்பிகள் பார்க்கலாம். படத்தில் நிறைய வசனத்தை கவனிக்கலான்னு பார்த்தா ரசிகர்கள் அடித்த விசில் அந்தளவுக்கு காதை கொஞ்சம் பதம் பார்த்துச்சு. இன்னும் கொஞ்சம் அழுத்தமான கதை அம்சத்தில் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு டைம் லூப் படத்தை வந்து கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.